ஹலோ கைஸ், வெல்கம் டு இந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கேம்க்குள்ள தான் வந்திருக்கோம். இந்த கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டன் ஃபைட் உள்ள கேமாக தான் இருக்க போகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க, நம்ம ஒரு ஏரியாக்குள்ள இருக்கும். இது என்னன்னு பார்த்துடலாமா? இங்கே பாருங்க, இங்கே நிறைய கேரக்டர்லாம் வச்சிருக்காங்க. இங்கே ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு காஸ்டியூம்ல இருக்கு. இப்போ ஒருத்தன் ப்ளூ கலர் பனியன்லாம் போட்டுட்டு இருக்கான். இங்கே பாருங்க, ஒருத்தன் பயங்கரமான ஏதோ வேம்பயர் மாதிரிலாம் இருக்கான். அங்கே பாருங்க, ஏதோ சூப்பர்மேன் மாதிரிலாம் ஒருத்தன் இருக்கிறான். ஓகே, அங்கே பாருங்க, அந்த பக்கமும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த இடம் ஃபுல்லாவே நிறைய கேரக்டர்ஸ் வச்சிருக்காங்க. இங்கே பாருங்க, ஒருத்தர் ஏதோ ஒரு போர்டு அப்படியே தலைக்குள்ள ஓட்டு வச்சு மாட்டி வச்சு கொண்டு போயிட்டு இருக்கான். ஓகே, இங்க பாருங்க, நம்ம ஃப்ரெண்ட் எல்லாம் அப்படியே ஒண்ணா வந்துட்டு இருக்காங்க. ஓகே, இங்க பாருங்க, வேவ் ஒன்னுன்னு போட்டிருக்கல, இதுக்குள்ள நம்ம இப்போ போறோம். அதுல இருந்து கேம் அப்படியே ஸ்டார்ட் ஆக போகுது. இங்க நிறைய பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்றதுக்குலாம் வச்சிருக்காங்க. இவன் டோக்கன்ஸ் இதெல்லாம் இங்க பாருங்க, 100 டோக்கன், 300 டோக்கன், 1000, 2000, இந்த மாதிரி நிறைய டோக்கன்ஸ் இருக்கு. ஓகே, இங்க இதுக்குள்ள போன ஒரு டோக்கன் வேணும் போல இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டோக்கனை வந்து கலெக்ட் பண்ணிக்கணும். ஓகே, இங்க பாருங்க, இதுக்கு மேலே ஏறிட்டோம். இப்போ இந்த டோக்கன் எப்படி கலெக்ட் பண்றதுன்னு தெரியல. இது பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம ஃப்ரீயா அப்படி டோக்கன் வந்து எடுக்கிறது இங்க. ஓகே, இதுல ஜம்ப் பண்ணி ஏதாவது பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இங்கேருந்து ஒரு ஃப்ரீ டோக்கனை கலெக்ட் பண்ணணும். ஓகே, என்ன பண்றது? பட் இது எல்லாம் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே, இதை கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, இந்த ஃப்ரீ டோக்கனை தான் இப்போ எப்படி எடுக்கணும்னு பார்க்கணும். ஓகே, நம்ம இதுகிட்ட போய் ஏதாவது பண்ணி பார்க்கலாமா? இங்க பாருங்க, இந்த கேரக்டர் எடுத்துட்டோம். இப்போ அது கிட்ட போனோன்னே பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் நம்ம மாறிட்டோம். இங்க பாருங்க, இப்போ சூப்பரா இருக்குது பாக்குறதுக்கு. ஓகே, இப்போ இந்த ஏரியாக்குள்ள நம்ம அப்படியே பறந்து போறோம். ஏய், நல்லா இருக்கு இந்த கேம். ஓகே, வாங்க அப்படியே போயிட்டு இருக்கலாம். இங்க என்ன நடக்குன்னு பார்க்கலாம். இங்கே தான் பாத்தீங்கன்னா நம்ம டோக்கனை கலெக்ட் பண்ண போறோம். நமக்கு வந்து அட்டாக் பண்றதுக்கு என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, கையில வந்து டிஃப்ரெண்டா ஸ்வாட் மாதிரிலாம் இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு. வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஸ்டார் போல்ட்னு ஒன்று இருக்கு. இங்க பாருங்க, இது அப்படியே ஃபுல்லா அந்த இடத்த ஃபுல்லா கிரீன் கலர்ல மாத்துது. இங்க யாரையும் போய் அடிக்கலாமா? இங்க பாருங்க, நிறைய பேர் இங்க மரம் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நம்மளும் இது மாதிரி பண்ணலாமா? ஓகே, இங்க பாருங்க, நம்மளும் அது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஐயோ, நம்ம ஹெல்த் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஓகே, பயங்கரமா அடி விடுது இந்த கேம்ல. ஓகே, இங்க பாருங்க, ஏதோ கீழ இருந்து போற மாதிரிலாம் இருக்கு. ஐயோ, இங்க பாருங்க, இன்னொருத்தன் அடிச்சிட்டான். ஏன்னா அப்பதான் உள்ள ஒன்னும் அதுக்குள்ள அடிச்சிட்டான். இங்க பாருங்க, இந்த கேம் பாருங்க கைஸ், ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. திடீர்னு ஏதோ ஃபிஷ் எல்லாம் வருது. ஓகே, இந்த ஏரியா மூல பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கீழே பாருங்க, நம்ம இதுக்கு முன்னாடி கீழே தான் ஃபைட் பண்ணிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். இப்ப மேல வந்துட்டோம். இப்ப இங்க வேற ஏதாவது ஒரு கேரக்டர் கிட்ட போகும்போது நம்ம அந்த கேரக்டர் எடுப்போம்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த டோக்கனை கலெக்ட் பண்ணணும். அதான் இந்த கேம்ல ஒரு பெரிய டாஸ்க். பாத்தீங்கன்னா இப்போ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் எடுத்திருக்கோம். இங்க பாருங்க கைஸ், நம்ம அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டோம். ஒரு டைகர் மாதிரி மாறிட்டோம். ஓகே, ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, இங்க யாராவது வரட்டும், அவங்க போய் நம்ம அட்டாக் பண்ணலாம். அங்க பாருங்க, ஒருத்தர் ரெட் கலர்ல ஓடிட்டு இருக்காங்க, அவனை போய் அடிக்கலாமா? இங்க பாருங்க, நிறைய உதவுக்குள்ள ஃபிஷ் எல்லாம் நிறைய இருக்கு. ஓகே, இங்க ஒருத்தர் அடிச்சிட்டு இருக்கோம். ஓகே, டோக்கன் கிடைச்சா நல்லா இருக்கும். டோக்கன் கிடைக்குமான்னு தெரியல. ஓகே, வேற ஒரு ஃபார்மா மாறலாமா? இங்க பாருங்க, இப்போ கொரிலா மாதிரி மாறிட்டோம். இங்க பாருங்க, டிஃப்ரெண்டா இருக்கு இந்த கேம். இவர் இப்போ கொரில்லாவா மாறிட்டோம். ஐயோ, கொரில்லாவா மாறும்போது ஹெல்த் ரொம்ப கம்மியாகுது. நம்ம மறுபடியும் டைகரா மாறிடலாமா? ஐயோ, போச்சு கைஸ், நம்ம டைகரா மாறதுக்குள்ள நம்ம ஒருத்தன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டான். ஓகே, இந்த வாட்டி வேற ஏதாவது கேரக்டர் எடுக்கலாம். இந்த இதுக்கு ஒரு ஒரு 5 வச்சிருக்காங்க. இந்த 5மே நம்ம எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வாட்டி இதை எடுத்துக்கலாம். அஞ்சு பாருங்க, ஏதோ ஒரு வேம்பயர் மாதிரி இருக்கேன். ஓகே, இதுக்கு என்ன பவர் இருக்குன்னு பார்க்கலாமா? அஞ்சு பாருங்க, இதுதான் அந்த இடத்த மொத்தம் கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கு. டிஃப்ரெண்டா இருக்கு, ஏதோ ஸ்பெல் போடுற மாதிரி இருக்குது. ஓகே, வேற என்ன பவர் இருக்குன்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, இங்க பாருங்க கைஸ், நமக்கு பின்னாடி எப்படி வருது பாருங்க, பயங்கரமா இருக்குது பாக்குறது. ஆனா இது வந்து எப்பவுமே கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஒரு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க, அந்த டைம்ல மட்டும் தான் அதை கொடுக்க முடியும். உள்ள எல்லாரும் பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஏதோ பிளாஸ்ட். இங்க பாருங்க கைஸ், ஒரு பிளாஸ்ட் அட்டாக்லாம் வச்சிருக்கோம். இதை கொடுக்கும்போது அந்த இடத்துல ஃபுல்லா அப்படியே பிளாஸ்ட் ஆகுது. அப்படி ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அதுல மாற்றவங்க எல்லாம் அவுட் ஆயிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இவன் நம்ம இவங்கிட்ட பண்ணலாமா? ஐயோ, தப்பிச்சிட்டான் அவன். ஐயோ, நம்ம இந்த ஏரியாக்குள்ள வந்துட்டோம். அதுக்குள்ள போகும்போது நம்ம ஹெல்த் வந்து ரொம்ப கம்மியாகுது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வச்சிருக்காங்க. ஐயோ, ஹெல்த் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. என்னாச்சுன்னு தெரியல, எல்லாரும் இப்படி மேல வந்துட்டோம். அந்த மேப்பே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அப்படி எல்லாம் அப்படி வானத்துல அப்படி பறந்துட்டு இருக்கோம். ஓகே, நம்ம அந்த டார்க்ல போட்டோம், அந்த ஸ்பெல்ல போட்டுட்டோம். ஓகே, இப்போ இன்னொரு ஏரியாக்குள்ள வந்துட்டோம். ஓகே, இங்கே இந்த ஸ்பெல் போடலாமா? இந்த கேரக்டர் தான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, இதுல தான் நம்ம ஹெல்த் ரொம்ப கம்மியா குறையுது இதுல. ஓகே, நம்ம ஸ்பெல் போட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனா எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஸ்பெல் வச்சிருக்காங்க. அங்க பாருங்க, கிரீன் கலர்ல எல்லாம் பயங்கரமா வச்சிருக்காங்க. ஐயோ, அவ்வளவுதாங்க, பினிஷ் பண்ணிட்டாங்க நம்மள. இல்ல, செம்ம ஃபாஸ்டா போறாங்க. அது ஃபுல்லா ஏதோ டிஃப்ரெண்டான ஃபைட்டா இருக்கு. ஓகே, இப்போ ஒரு டோக்கன் கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, டேமேஜ்க்கு வந்து டோக்கன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த கேரக்டர் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கேரக்டருக்கு என்ன பவர் இருக்குன்னு பார்க்கலாமா? ஓ, இங்க பாருங்க, இங்க ஏதோ கையில கத்தி கித்தி மாதிரிலாம் வச்சுட்டு அடிச்சிட்டு இருக்கான். ஓகே, இதை வச்சு ஃபைட் பண்ணலாம். ஓகே, இங்க பாருங்க, ஒருத்தன் பயங்கரமா போயிட்டு இருக்கான். அவனை அடிச்சு ஃபினிஷ் பண்ணலாமா? ஓகே, இவனை அடிக்கலாம். நிறைய டேமேஜஸ் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இவனுக்கு வேற என்ன பவர் இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ இன்னொரு பவர் வச்சுருக்கான். இங்க பாருங்க கைஸ், கையில இருந்து த்ரோ பண்றான். ஏதோ இந்த ஸ்குட் கேம்ல வர்ற மாதிரில இருக்குது. ஓகே, இதை வச்சு ஏதாவது பண்ண முடியும்னு பார்க்கலாமா?
ஓகே இங்க ஒருத்தன் உள்ள போயிட்டு இருக்கான் பாருங்க, இவனை அடிப்போம். அவன் ஹெல்த் ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு, நம்ம ஹெல்த்தும் ரொம்ப கம்மியாகுது. நமக்கு எவனும் ஸ்பெல் போட்டான்னு நினைக்கிறேன். ஓகே த்ரோ பண்ணலாம். வேற ஸ்மோக் மாதிரி ஒன்று வச்சிருக்கான். ஓகே இந்த ஸ்மோக்கு போடலாமா? இந்த ஸ்மோக் ரொம்ப எஃபெக்டிவா இல்லை, அது கொஞ்சம் ஒரு டைம்ல வந்து இது பாருங்க, ஒரு லிமிட்டட் டைம் இருக்கு, அந்த டைம் மட்டும் தான் அதை போட முடியுது. கைஸ் இங்க பாத்தீங்களா இதை, இது ஒரு மேப் மாதிரி இருக்கு, அந்த மேப் போட்டு நம்ம கீழே வரும்போது நம்ம அவுட் ஆயிடுறோம். ஸோ அந்த மாதிரி இதுல இருக்குது. ஓகே இங்க பாருங்க நமக்கு ஒரு டோக்கன் கிடைச்சிருச்சு. ஓகே ஒரு டோக்கன் கிடைச்சா நம்ம இதுல இருந்து அடுத்ததுக்குள்ள போகலாம். ஓகே இப்போ அதுக்குள்ள போறோம். ஓகே இங்க பாருங்க இதுக்குள்ள என்டர் ஆயிட்டோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நிறைய கேரக்டர் இருக்கு. இப்போ இதுல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கணும். கைஸ் இந்த கேம் ஃபுல்லா இப்படிதான் இருக்க போகுது. இங்க பாருங்க நிறைய டோர்ஸ் இருக்கா, லெவல் பை லெவலா வச்சிருக்காங்க. இங்க இருக்கிற எல்லா கேரக்டரும் நம்ம எடுத்துக்கலாம். ஒவ்வொரு கேரக்டருக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பவர் இருக்கு. அந்த பவரை வச்சு நம்ம அந்த கேம்ல வர எனிமிஸ் எல்லாம் வந்து அட்டாக் பண்ணும்போது நமக்கு நிறைய டோக்கன்ஸ் வந்து கிடைக்குது. அந்த டோக்கன்ஸ் வச்சு நம்ம போய்கிட்டே இருக்கணும், அதுதான் அந்த கேம்ல பெரிய டாஸ்கா இருக்கும். இங்க பாருங்க கைஸ், இந்த டோர் ஓப்பனா இருக்கு. இது வழியா நம்ம அடுத்ததுக்குள்ளேயே போக முடியுது. இப்படி எது வரைக்கும் போக முடியும் பார்க்கலாமா? அங்க வேவ் 3 வேவ் 4க்குலாம் வந்துட்டோம். இங்க பாருங்க ஓவர்லோட் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதுகிட்ட போலாமா? ஓகே இதை எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். ஐயோ இதை எடுக்க முடியாது கைஸ், அதுக்கு வந்து டோக்கன் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும், இப்பதான் எடுக்க முடியும். எதெல்லாம் ஃப்ரீயா இருக்கோ அதான் நம்மளால எடுக்க முடியும். இங்க பாருங்க இதுக்கெல்லாம் டோக்கன் இருக்கு. ஓகே இப்போ ஃப்ரெண்ட்ல இருக்கிற அந்த 4 கேரக்டர் தான் பாத்தீங்கன்னா டோக்கன்ஸ் எதுவுமே இல்லை, ஃப்ரீயாவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மற்ற எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா டோக்கன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டோக்கன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இந்த இருக்கிற எல்லா கேரக்டரும் எடுத்து இந்த ஃபைட்ல வந்து நம்ம வந்து வின் பண்ணணும். ஸோ அதுதான் அந்த கேம்ல பெரிய டாஸ்கா இருக்க போகுது. ஓகே நம்ம ஆல்ரெடி இந்த கேரக்டர் வச்சா நிறைய டேமேஜ் கொடுத்தோம், இப்போ மறுபடியும் அதே எடுத்துக்கலாம். ஓகே இங்க பாருங்க இந்த இது எடுத்துக்கலாமா? இதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு, ஸ்பெல் போடுற மாதிரி டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இதுல டார்க் பிளாஸ்ட் நினைக்கிறேன். ஆமா கைஸ் இதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகே இப்போ நம்ம எடுத்துட்டோம். இவர் இங்க ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான், இவன் அட்டாக் பண்ணலாமா? ஐயோ பறந்து போயிட்டான், நம்மளாலே ஜம்ப் பண்ண முடியுது. ஓகே இங்க பாருங்க ஏதோ பின்னாடி டிஃப்ரெண்டா வருது, அங்க பாருங்க ஒரு பயங்கரமா ஏதோ கேட் மாதிரி எல்லாம் ஒன்று விட்டுட்டு இருக்கான். அங்க பாத்தீங்களா நம்ம விட்டோம்னா ஹெல்த் கம்மியாச்சு பாத்தீங்களா? இங்க பாருங்க ஜம்ப் பண்ணி போயிட்டு இருக்கான். ஓகே இப்படிதான் ஹெல்த்தை குறைக்கணும். ஓகே இவனுக்கு போடுவோம் நம்ம ஸ்பெல்லு. அங்க பாருங்க நம்ம ஸ்பெல் போட அவன் ஹெல்த் வந்து ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கு. ஓகே இந்த வாட்டி அவன் மேலேயே போடுவாங்க, அவனுக்கு மேலே கரெக்டா போடுறாங்க பாத்தீங்களா? அவன் ஹெல்த் ரொம்ப கம்மி பண்ணிட்டோம். இது பாருங்க இன்னும் கொஞ்சம் நான் இவன் ஹெல்த் ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிடலாம். இவனை ஃபினிஷ் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு டோக்கன் கிடைக்க போகுதுன்னு தெரியல, நம்ம பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. ஓகே இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, இவனை ஃபினிஷ் பண்ண போறோம். ஓகே கைஸ் அவனை ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகே இப்போ நமக்கு வந்து நிறைய கிடைச்சிருக்கு. ஐயோ நம்மளே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டான். இப்போ நம்ம மறுபடியும் லாபிக்கு போயிடும்னு நினைக்கிறேன். ஓகே இந்த வாட்டி எவ்வளவு பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு? கொஞ்சம் நிறைய பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு இந்த வாட்டி. இங்க பாருங்க கைஸ் இப்போ டோக்கன் பாத்தீங்களா எவ்வளவு டோக்கன் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. மொத்தமா 4 டோக்கன் வந்து கிடைச்சிருக்கு. ஓகே இதுல வேற எந்த கேரக்டர் நம்ம எடுக்கல. ஓகே இந்த கேரக்டர் எடுக்கல, ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கு. இது பாருங்க கைஸ் ஏதோ சூப்பர்மேன் பஞ்ச் மாதிரிலாம் கொடுக்குறான். ஓகே யாரா கிட்ட போய் அடிச்சு பார்க்கலாமா? அங்க பாருங்க அங்க கொஞ்சம் பேர் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட போயிட்டு இருக்கோம். ஓகே நம்ம பஞ்சிங் பவர் யூஸ் பண்ணலாமா? இங்க பாருங்க பஞ்சிங் பவர் யூஸ் பண்ணி அடிச்சுட்டு இருக்கோம். இது நல்லா இருக்கு, இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. இது என்னன்னா உடனே வருது, அதனால இப்போ பிரச்சனை இல்லை, ஈஸியா அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு. சில அட்டாக் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்குது, ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் அடுத்த அட்டாக் யூஸ் பண்ண முடியுது. இது பாருங்க ஒருத்தன் பயங்கரமா விட்டுட்டே இருக்கான். ஓகே அவன் நம்ம அடிப்போம். இது பாருங்க அவனே பஞ்ச் பண்ணி இந்த ஹெல்த் ரொம்ப கம்மி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே இங்க ஒருத்தன் இவனை குறைச்சிடலாமா? ஓகே இங்க பாருங்க இவனை தான் அடிக்கணும். ஓகே இன்னும் கொஞ்சம் தான், அவன் ஹெல்த் ரொம்ப கம்மி பண்ணிட்டோம், அவ்வளவுதான் கைஸ் அவனை ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஐயோ சே அவன் ஹெல்த் ஃபுல்லா முடியறதுக்கு முன்னாடி நம்மள ஒருத்தன் வந்து அடிச்சிட்டான். ஓகே இது நல்லா இருந்துச்சு. இது வேற என்ன பவர்லாம் இருக்கு நம்ம பாத்துக்கலாம் மறுபடியும். ஓகே சோனிக் பிளாஸ்ட் இந்த மாதிரி ஏதோ இருக்கு கைஸ். இங்க பாருங்க இந்த கையில வந்து ஒரு பாம் மாதிரி போடுறான், அதுக்கப்புறம் அப்படியே அது பறந்து போகுது. நீ பாத்தீங்களா எப்படி மேல போறோம்னு சொல்லிட்டு. இப்போ சோனிக் கேனான் ஒன்று இருக்கு, அது என்னன்னு பார்க்கலாமா? ஓகே இது நம்ம ஆல்ரெடி எடுத்த அந்த ஸ்பெல் மாதிரி தான் இருக்கு டிஃப்ரெண்டா. ஓகே இது ஆனா இதுக்கும் டைம் டியூரேஷன் இருக்கு, ஒரு 5 செகண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ள நம்ம அட்டாக் பண்ண முடியுது. இங்க நிறைய பேர் இந்த கேம்ல வந்துகிட்டே இருக்காங்க. உங்களையும் இந்த கேம்ல ஆட் பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க, நம்ம சேனலோட மெம்பர்ஷிப் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ அதில் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்களும் நம்ம கூட சேர்ந்து ப்ளே பண்ணலாம். ஓகே இங்க பாருங்க இங்க ஒரு கொரிலா மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு. இது பாருங்க மொத்தம் பெருசா இருக்கான், இவன் நிறைய டோக்கன்ஸ் கொடுத்து வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே இவன் அடிக்கலாம் இப்ப நம்ம. ஓகே நம்ம ஹெல்த் ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு, நம்ம இப்ப அடிக்கணும் இப்போ. ஐயோ இது செட் ஆகாது, நம்ம பஞ்ச் எடுத்துரும், நம்ம சூப்பர்மேன் பஞ்ச் எடுத்துரும். ஓகே இங்க பாருங்க நம்ம சூப்பர்மேன் பஞ்ச் எடுத்துட்டோம், சூப்பர்மேன் பஞ்ச் வச்சு அடிச்சிட்டு இருக்கோம். இவன் எப்படியா ஃபினிஷ் பண்ணணும். ஐயோ அவன் நிறைய டோக்கன்ஸ் வச்சு அந்த பெரிய கேரக்டர் எடுத்தனால அவனோட டேமேஜ் எல்லாம் பயங்கரமா இருக்கு, நம்ம டேமேஜ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகே நம்ம பழைய கேரக்டர் எடுத்துப்போம், இதான் நமக்கு கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி இருக்கு. ஓகே இதை வச்சு நம்ம அடிக்கலாமா? ஓகே இங்க பாருங்க ஸ்பெல் போட்டுட்டு இருக்கோம். இங்க பாருங்க ஸ்பெல் போட அவன் ஹெல்த் எப்படி கம்மியாகுது பாத்தீங்களா? அவன் கிட்டவே ஸ்பெல் மட்டும் போட்டா போதும், அவனை அப்படியே ஃபினிஷ் பண்ணிடலாம். எங்க போனான்னு தெரியலையே, இங்க இருக்கான் கைஸ். அவன் கிட்ட போய் நம்ம ஸ்பெல் போடுவோம். இங்க பாருங்க அவனை ஃபினிஷ் பண்ண போறோம். அங்க பாருங்க கைஸ் இதுதான் கைஸ் செம்ம கேரக்டர்.
கிட்ட போயிட்டு அடிச்சாலே போதும். இங்க பாருங்க நாக் அவுட் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். இங்க பாருங்க இவனை தூக்கிடலாமா? ஓகே இவன் அடிக்கலாம். எந்த டைரக்ஷன்? ஐயோ நம்ம ஹெல்த் கம்மி பண்ணிட்டாங்க இந்த வாட்டி. நம்ம ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க கைஸ். சுத்தி சுத்தி வந்து அடிச்சிட்டாங்க. அதனால ஹெல்த் ரொம்ப கம்மியாயிடுச்சு. பட் பரவாயில்ல, நிறைய டேமேஜ் கிடைச்சிருக்கு, நிறைய டோக்கன்ஸ் வந்து கிடைக்குது. இப்போ பாருங்க இப்போ 2 டோக்கன் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு. ஓகே மறுபடியும் அந்த கேரக்டர் எடுத்து நம்ம உள்ள போகலாம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ரோப்ளாக்ஸ் உள்ள கேம்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஓகே இந்த இடத்துல நம்ம அடிக்கலாம். ஓகே நம்ம பவர் எடுத்துக்கலாம். ஓகே பவர் எடுத்து நீங்க அடிக்க போறோம். இங்க பாருங்க இந்த இடத்த ஃபுல்லாவே அப்படி எல்லோ கலர்ல மாத்திட்டான் ஒருத்தன். சுத்திக்கிட்டே இருக்கான் பயங்கரமா. ஓகே அவன் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதுதான் கைஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டரா இருக்கு. பார்க்க சிம்பிளா இருக்கு பட் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஓகே அங்க பாருங்க அங்க ஒருத்தர் இருக்கான், அவனே அடிக்கலாமா? இங்க பாருங்க மற்ற டைகர் கேரக்டர் ஒருத்தர் எடுத்து வந்திருக்கான், அவனே அடிக்கலாமா? ஓகே இங்க பாருங்க இங்கதான் இருக்கான் அவன். ஓகே அவனே அடிக்கலாம். வானத்துல இருந்தெல்லாம் அட்டாக் பண்றாங்க கைஸ். அட்டாக்லாம் பயங்கரமா வருது. ஏதோ மேல இருந்தெல்லாம் தூக்கி போடுறாங்க. ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகே இது போலாமா? சரி ஓகே மறுபடியும் நம்ம லெவல் 4ல போயிட்டு இந்த வேவ் 4ல வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே உள்ள போயிட்டோம். இங்க பாருங்க இந்த வேவ் 3ல பாருங்க என்னென்ன கேரக்டர் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப டிஃப்ரெண்டான கேரக்டர்லாம் இங்க வச்சிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கே பாத்தீங்கன்னா அவ்வளவு பவர் இருந்துச்சு. அப்ப இந்த கேரக்டருக்குலாம் எவ்வளவு பவர் இருக்குன்னு நினைச்சு பாருங்க. பட் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே கைஸ் அப்ப நான் இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். இன்னொரு சூப்பரான கேம்ல இன்னொரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் நம்ம ப்ளே பண்ண போறோம். ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு சூப்பரான கேம்ல மீட் பண்ணலாம் கைஸ். பை கைஸ்.